ஓம் நமோ நாராயணாய நமக. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய சனந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நான் பாலகோபால பக்தி லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக. ஒருவர் குறை கூறுவது தவறு என்பதை பற்றி ஒரு கதை. ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தாராம். ஒருத்தவன் என்ன செஞ்சான்னா, சலவை தொழிலாளி, அதாவது வண்ணான்னா துணியெல்லாம் வெளுத்து தரவன். இன்னொருத்தவன் மண்பானைகளை செய்யும் குயவர். 2 பேருமே அரசிடம் வேலை பார்த்து வந்தனர். ஒரு நாள் 2 பேருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது. அவர்கள் தங்கள் குறைகளை தாங்களே தீர்த்து கொள்ளாமல் அரசரிடம் ஒருவர் பற்றி ஒருவர் குறை கூறிக்கொண்டே இருந்தார்களாம். மண்பானை செய்யும் குயவர் சலவை தொழிலாளியை அரசரிடம் வசமாக சிக்க வைக்க வேண்டும் என்று எண்ணி அரசே, நமது பட்டத்து யானையை கருப்பாக இருக்கிறது, யானையை சலவை தொழிலாளரிடம் கொடுத்து வெளுக்க செய்ய சொல்லுங்கள் என்றாராம். இந்த முட்டாள் அரசன் இவன் என்ன செஞ்சான்? எதையுமே யோசிக்காத, ஆமாப்பா, இந்த யானையெல்லாம் கருப்பாக இருக்குது, நீ என்ன செய்ய, நீ தான் நல்லா வெளுக்கிறல்ல, இந்த யானையை நல்லா வெளுத்து கொடு அப்படின்னோடனே, இவன் நம்மளை மாட்டி விட்றான், அதுக்கு என்ன செய்யணும்னு அவன் சலவை தொழிலாளி நினச்சான். அவன் உடனே என்ன சொன்னான், ஐயா அரசே, இந்த யானையை நல்லா வெளுக்கணும்னா ஒரு பெரிய பானை ஒன்றை குயவரை செய்து தர சொல்லுங்கள் அப்படின்னானான். எப்படி பார்த்துக்கங்க. உடனே அரசர் குயவரை கூப்பிட்டு யானையை வேக வைக்க பெரிய பானையை செய்து கொடு என்று ஆணைவிட்டாராம். குயவர் திருவென விழித்தானாம். இறுதியில் இருவரும் சந்தித்தனர். உன்மேல் நானும் என் மேல் நீயும் குறை கூறி மாட்டிக்கொண்டோம். இதனால் தான் நாம் இருவருக்கும் துன்பம் இனிமேல் இது போல் நடக்கக்கூடாது. அதாவது நம்ம இருவருக்கும் இனிமேட்டு ஒருத்தவங்க நம்ம குறை கூறிட்டதுனால தான் நம்ம 2 பேருமே இப்போ சிக்கி தவிக்கிறோம். அதனால் நம்ம இனிமேட்டு என்ன செய்யணும், குறையெல்லாம் கூறக்கூடாது, நம் தவறுகளை நாமே திருத்திக் கொள்வோம் என்றார்களாம். இருவரும் முன்போலவே நண்பர்களாக ஆனார்களாம். ஒருவர் மீது ஒருவர் குறை கூறி வம்பில் மாட்டிக்கொண்டு விழிப்பதை விட ஒருவர் மீது மற்றவரை குறை கூறுவதை விட்டுவிட்டு அவரவர் குறைகளை அவரவர் திருத்தி வாழ்வது சிறந்ததாங்க. இதை தான் மகரிஷி ஐயா என்ன சொல்கிறாருன்னா, பாரு நம்மளே இப்போ சொல்லுவோம், பாரு நம்ம பாட்டுக்கு இருக்கிறோம், நம்மக்கிட்ட பேசுனாங்களா, நம்மக்கிட்ட ஃபோன் பேசுனாங்களா அப்படின்றோம். அவங்க நமக்கு இஷ்டம்னா நம்ம ஏதாவது பேசிட்டு போயிடணும். அவங்கள நம்ம குறை கூறக்கூடாது. குறை கூறுனா அந்த கஷ்டம் திருப்பி நமக்கு தான் வருது. அது நானாக வாழ்க்கையில் கண்ட அனுபவம். நம்மளால் எது முடியுமோ செஞ்சுட்டு போயிடணும். அப்படியே நம்ம நானும் நிறையா விஷயத்தில் நினப்பேன், பாரு நம்ம இப்படி நடந்துக்கிட்டோம், அவங்க இப்படி இருக்காங்கன்னு. சரி, நம்ம இப்படி நடந்துக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலை போல், நம்ம அதை விட்டு நம்ம விலகிக்கணும் அப்படின்னு. நம்ம இப்போ என்னோடய கேரக்டர்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது தவறு செய்தால் அந்த தவறை திருத்தணுன்னே நினப்பேன். ஆனால் தவறை திருத்தினாலும் கூட உணர்பவர்கள் தான் உணர்பவர்கள், வேறு யாரும் உணரமாட்டார்கள். அதனால தான் நான் இப்போ அந்த பழக்கத்திலேருந்துலாம் விடுபட்டு இப்போ சந்தோஷமாக இருக்கிறேன். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. பிடித்திருந்தால்